சீட்டு கிடைச்சிரும். என்ன சிஎம் சீட்டா? கருவாச்சி கமெண்ட்ல கிடையாது. கிளிவி வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லாக் அண்ட் கீ கப்பிள் vlog மாமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? அதை சொல்ல மாட்டோம். கடைசி டைமில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணனால எதுவுமே ப்ரீ பிளான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்காம போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஓப்பன் டிக்கெட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னனால ஓப்பன் டிக்கெட் இருக்கனால இப்போ ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு உக்காண்ட்ருக்கோம். உள்ளே ஏறினா தான் தெரியும் டிடிஆர் திட்டுறாரா. ஆக்சுவலாக நான் இந்த டிக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு டைமு, ஃபஸ்ட்டு சென்னை போனப்போ. அப்போ நான் தனியாக போனதுனால வைப்பு நல்லா இருந்தது. இப்போ வந்து சௌந்தர்யா வேற கூட்டிகிட்டு போகிறேன். சீட்டு கிடைச்சிரும். என்ன சிஎம் சீட்டா? உட்காரத்துக்கு சீட்டு கிடைச்சிரும். வந்துச்சு சரி, நினைக்கிறேன். ட்ரெயின் வந்துருச்சு. அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. 5.5 மணி நேரம் இப்படி தான் நின்றுட்டு போக போகிறோம். ஏன்னா நாங்கள் தான் இந்த மாதிரி வரும்னு பார்த்தா எங்களை மாதிரி ஒரு 100 பேருக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 10 பேருக்குள்ளே இருந்தால் சீட்டை ஆல்டர் பண்ணி உட்கார வைப்பாங்க. 100 பேர் இருக்கனால வாய்ப்பு இல்லை. 5.5 மணி நேரம் என் வாழ்க்கையில் வந்து நிற்க போகிறேன். சத்தியமாக இவ்வளோ நேரம்லாம் நின்னது. ஆனால் நான் ஒரு டைம் வந்து சின்ன வயசுலடா 5th 6th படிக்கும் போது சென்னையிலேருந்து ரிட்டர்ன் சேலம் வரதுக்கு இப்படி தான் எங்கள் ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம். எப்படின்னா இவ்வளோதான், இந்த இடம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடம் தான். இங்கே பாரு, இங்கே மாதிரி இடம். பாத்ரூம் சுத்தியமா ஓகே ப்ரோ. பிஸ்னு எவ்வளோ நேரம் நான் நினச்சேன் சரி டிடிஆர் வருவார், வந்துட்டு ஏதோ சீட்டு கொடுப்பாருன்னு நினச்சேன். அவர் வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. பெட்ஷீட்டு கொடுப்பாரு. இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தாங்க சார். 5.5 மணி நேரம் நிற்கிறத நினைச்சாலே தலை சுத்து. நான் வேற 4 படம் டவுன்லோட் பண்ணிட்டேன். உட்காடுறோம், பட்டமாக பார்த்து நுறுகிறோம் ட்ராவல். இதில் வேற போகும்போது நீ என்ன ஏர்போர்ட் எடுத்துக்கோ வேணாம், சாங் கேட்பேன் நான். சரி ஓகே கேட்டுக்கோ. போனா பாட்டை போடுறா. ஓகே ஃபைனலாக வந்து இறங்கிட்டோம். எப்படியோ தைய தக்கான்னு ஏதோ ஒரு இடத்த பிடிச்சி நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கேன், இன்னும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கான். அப்போ தான் எனக்கு நிம்மதி இருந்தது. அப்படியே உட்காந்து எப்படியோ மாறி மாறி ஒரு வழியாக சீட்டை பிடிச்சி கொஞ்சம் ஆடியோ கரகரன்னு தான் இருக்கும். ஏன்னா ஹெட்செட்டில் பேசிகிட்டு இருக்கோம். சரி வாங்க. என்னங்க வெயில் இது? 20ஆம் தேதி புயல் வருது, பார்த்து போங்கன்னாங்க. புயல் வந்துருந்தா கூட பரவாயில்ல, இவளுக்கு பரவாயில்ல, வெயில் பிரச்சனை இல்லை. என்னோட ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு என்ன வருது பாருங்க. கருவாச்சி கருவாயா கால் ஹலோ. எங்கடி இருக்கீங்க? ஓ சரி சரி சரி, நீ ஏறிட்டு கூப்பிடு. இல்ல என்னால வர முடியலடி, அதனால. சரி. இல்ல ஐ மீன் 2 இடத்துல வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு கோயம்புத்தூர்லயே, அதனால வர முடியல. சரி. இன்னொன்னுடி, இது ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்குடி போவீங்க நீங்க? 8 சரி ஓகே ஓகே. இல்லை அங்கே ஆக்சுவலாக எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபேமிலி பிக் வந்து கொடுக்குறோன்னு அந்த மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. நான் அதனால் என் சிஸ்டர் வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆன வாட்டி நான் கால் பண்ணுறேன், நீங்கள் அவங்களும் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்காங்களாம். அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் அவங்க வந்து கொடுப்பாங்க, அதை மட்டும் வாங்கிக்கோ. ஃப்ரேம் இல்லை, லைக் ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி, ஒரு மெமரபிள் கிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோயேன். ஆமாம். ஹலோ ப்ரோபீஸ், நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சவுண்டாக இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரூமில் காலையில் கொண்டு வந்த காஞ்ச இட்லி சாப்பிட்டுட்ருக்கா. நான் வந்து கேஎஃப்சி வந்திருக்கேன், வாங்கிட்டு போகிறோம். சௌந்தர்யா வெறுப்பேற்றி சாப்பிட்றோம். அவ்வளோதான். வாங்கிட்டு வந்ததில் இதில் ஒரு 2 சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் இருந்தது. இதுக்குள்ளே இருக்க பேப்பரில்
லாங்கர் பர்கர்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. சரி லாங்காக இருக்குன்னு பார்த்தா நார்மல் பர்கரை விட குட்டியாக இருந்தது. அது ஒன்று. அப்புறம் பெப்சி ஒன்று குடிச்சிட்டேன். சரி இவ தான் 6 இட்லி தின்னுட்டாலே எங்கே போய் பர்கர் சாப்பிட போகிறான்னு ஒரு கர்டசிக்காக ஒரு வெஜ் பர்கர் வாங்கிட்டு வந்தா முடிச்சிட்டேன். ஒரு பர்கர் இவ்வளோ பெரிய பர்கரை ஃபுல்லாக சாப்பிட்டு 6 இட்லியை சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா வச்சுட்டு நான் என்ன பண்றது? என்ன முங்குறாயா? எதுக்கு வந்தோனே மறந்து சமயக்கார இதுல இது வேறையா? பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்டே தேவையில்லை, இவளையே போட்டுப்பா. ஏன்னா தெரியலடா, இன்னைக்கு ட்ரெயின்ல வந்தனால எனக்கு பயங்கரமா பசி எடுத்துக்கிச்சு. இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், வீட்டுல இருந்து சாப்பிட மாட்டேன். இருக்கீங்க? ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் ஆகுமா? சரி சரி. அவங்க மெசேஜ் பண்ணாங்க. அவங்க நீங்கள் எங்கே கரெக்டாக அவங்க வருவாங்கன்னு கேட்டாங்க. நான் ஏர்போர்ட் வெளியில் தான் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருங்கன்னு. சரி அவங்க லைவ் லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ண சொன்னாங்க போயிட்டு. ஓகே, நாங்க டெர்மினல் அந்த மாதிரி போயிடுவோம். டெர்மினல் 8-9 அந்த மாதிரி இருக்கும். சரி அதான் போயிடுங்க. நான் உள்ள இதுல உள்ள போவேனா, வெளியிலே நில்லுங்க, நான் அவங்களை வர சொல்லிடுறேன். ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்காங்களா, நீங்க கால் பண்ணுங்க, நாங்க ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன் அப்படின்னாங்க. அப்படியா? ஓகே 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 ஓகே. சரி. ஓகேடி. சொல்ல மாட்டேன், ஆனா உன்னை தாண்டி செல்ல மாட்டேன், முடியாதுன்னு. அப்பெல்லாம் இந்த சாங் நான் உட்காந்து அப்படி பார்ப்பேன் தெரியுமா? வீட்டில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் அப்படி பார்ப்பேன். வீக்கெண்ட்ல வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஒரு மாதிரி உன்னைய பார்த்தேன், 2 பேர்ல ரூமா சொல்லு சொல்லு இப்பத்தானே சொன்னதெல்லாம் செய்யலாம், அப்புறம் தானே முடியாது. சரி ஓகே. அவுட்ஃபிட் ஃபார் தி டே பாத்தீங்கன்னா நான் ரெடி. நானும் ரெடி. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மாறு இடத்துல போறேன். வித் திஸ் கேப் போறோம், பிராங்க் பண்ணி இன்னொருக்கிறோம். வாங்க போலாம். மெட்ரோக்கு வந்துட்டோம். அடுத்தது ஏர்போர்ட் போறோம். நான் அப்படியே அவங்க கூட அமெரிக்காவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான்லாம் எப்படி எங்கே இருக்க வேண்டியவன், இவளை கட்டிட்டு மாறு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் யூடியூப். ஆக்சுவலாக ஃபாரின்ல இருந்தால் கண்டென்ட்டை நல்லா உங்களுக்கு கொடுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். யாராவது ஃபாரின்ல கொடுக்கணும் எங்கே இருந்தாலும் போய் பேசுகிறா. ஆஃப்டர்நூன் நேற்று நைட்டு எனக்கு ஒரு ஜெர்மன் கம்பெனிலேருந்து ஜாப் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லி மெயில் வந்தது. மெயில் வந்து அப்ளை பண்ணுறா, அங்கே போயிடலாம், அங்கே போனால் தான் கண்டென்ட், இதெல்லாம் ஊராயுது அப்படின்னா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. மக்களே பார்த்துவோங்க, தமிழ் மக்களே. நான் கமெண்ட்ல கிடையாது கிளிவி சொன்னா ஒத்துப்பேன். சரி ஓகே, உங்களுக்காக தாங்க. யாராவது ஃபாரின்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நானும் சிவில் இன்ஜினியர், இவ சிவில் இன்ஜினியர். ஸோ அதனால யாராவது ஃபாரின்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜாப் வேக்கன்ட் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ நேராக ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஹலோ ப்ரோபீஸ், வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்குள்ளார வந்துட்டோம். இதுக்கு மேலே உள்ளே விட போகிறாங்களான்னு தெரில, போயிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு இருக்காங்க, ஆனால் வந்துட்டாங்களான்னு தெரியல. 9 o'clock வரேன்னாங்க. சரி நான் முன்னாடியே போகலாம். அவங்க ஆக்சுவலாக 9 o'clock ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வந்தாங்களா தெரியல. எங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பயம்னா, நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எங்களையே பார்த்துடக்கூடாது. எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஆகி போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பதுங்கி 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 போயிட்டு இருக்கோம். மாறு வேடத்தில் நான் மாற போகிறேன். சச்சக். மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நான் எந்த இடத்துலயும் நான் மாற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி மூஞ்செல்லாம் எங்க ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஏன் நம்ம ஆக்சுவலா இங்க பாருங்க, இதுல நான் உங்களை எங்கன்னு போய் தொலைவுறது. ஆக்சுவலா ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் இது.
அவங்க எங்களையே பார்த்துட்டாங்கன்னா மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். சரி வாங்க. D10ன்றா D10ன்றாடா. D10 D9 வரைக்கும் தான் இருக்கு. வாங்க ஆன்லயே வைக்கிறேன் நான், பார்த்துட்டே போவோம். ஓகே, நீங்க பின்னாடியும் பார்க்கலாம் எங்களையும் பார்க்கலாம். டெக்னாலஜி எல்லாம் திடீர் பதட்டமா இருக்கு எனக்கு, ஏன்னு தெரியல. ஏன் நரம்பு தளர்ச்சியா? வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா. ஐயோ எனக்கு பதட்டம் தாங்க முடியலையே. இந்த பக்கம் தான்டா திரும்புறா. இந்த பக்கம் தான் திரும்பி நின்னுட்டு இருக்காங்க. சரிவா இன்சைட் அவங்கள கொஞ்சம் டென்ஷன் பண்ற மாதிரி பண்ணுவோம். இரு ஆக்சுவலா அங்க பிங்க் கலர்ல. ஐயோ என் கையுங்க அதுதான் பூச்சி உள்ள போறாங்க. ஓகே இல்ல உள்ள போல எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஓடு. ஏய் நீ இங்க ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சிக்கிறேன்டா. இப்ப நீ ஒளிஞ்சு மட்டும் என்ன பண்ணு, டக்குன்னு நீ போ. என்னடா பால் விளம்பரத்துக்கு வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? எனக்கு சாவ பயத்தை காட்டிட்டாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். தெரியுமா அத்தைக்கு மாமாக்கு? இல்ல யாருக்குமே தெரியாது. நாங்க சென்னை வந்ததே தெரியாது. எங்க வீட்டுல தெரியும். அக்காவுக்கு வீடியோல சர்ப்ரைஸை விட பதட்டம் அதிகமாயிடுச்சு. மார்னிங் எங்க வீட்டுல தான் சொன்னாங்க அது நல்லா இருக்காதுன்ட்டு. அப்படியே சவுண்ட் வா. ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. நாங்க அமெரிக்காவுக்கு போறோம். ஆமா ரூம்ல உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னேன் நானு. ஆனா சைலண்டா இருந்ததாங்க ஆக்சுவலா. மாமா கிட்டே சொல்லிருங்க. மாமாட்ட சொல்லிருங்க. சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. கை கழுவிட்டு வராரு. இன்சைட் வந்துரு. அப்ப இன்சைட். ஆமா இதான் கோயம்புத்தூர். செம சர்ப்ரைஸ், பயங்கரமான சர்ப்ரைஸ். எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பை. ஸோ ஃபைனலாக